ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆர்பி அனிமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோலோ லெவலிங் சீசன் 2ஓட எபிசோட் 1 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அப்போ வளவலான்னு பேச நம்ம டேரெக்டாக எபிசோடை பார்க்க போயிடலாம். ஹலோ, யாரு? ஜின்பு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? எனக்கு கொஞ்சம் களைப்பா இருந்தது. இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு டீச்சரை பார்க்க ஸ்கூலுக்கு வரேன்னு தானே சொன்னேன். நீங்க நீங்க ஜின்பு தானே? ஏன், என்னாச்சு? உலகம் முழுவதும் வாயில்கள் தோன்றத் துவங்கி 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. வாயில்கள் வழியாக நிலவரையில் வசிக்கும் மாய மிருகங்களுக்கும் அவற்றை எதிர்த்து போராடும் மனித வேட்டைக்காரர்களுக்கும் இடையிலான போர்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தெரியவில்லை. நோய்வாய்ப்பட்ட தாயையும் தன் சகோதரியையும் கவனித்துக் கொள்ள பணம் சம்பாதிப்பதற்காக ஜின்வு ரேங்க் ஹண்டர் என்ற குறைந்தபட்ச வேலையை செய்யத் தொடங்கினார். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒரு ஹண்டரின் சக்திகள் விழித்தெழுந்தவுடன் மாறாது, அவர்களின் தர வரிசையும் மாறாது. இருப்பினும் சங் ஜின் வூ இரட்டை நிலவரையில் நடந்த சோதனையின் போது ஒரு வீடியோ கேமில் இருப்பது போல் சமன் செய்யும் திறமையை அவர் பெற்றார். போரில் வலிமை பெற்றபோது நோயை குணப்படுத்தும் திறன் பெற்றதாக சொல்லப்படும் வாழ்க்கையின் அமிர்தத்திற்கான செய்முறையை பெற்றார். அதேபோல் நிழல்களின் படையை கட்டளையிட அனுமதிக்கும் ஒரு புதிய வேலை வகுப்பையும் பெற்றார். அதுதான் நிழல் மன்னன் ஆர்க் ஷேடோ முனார்க். அவ்வளோ ஒன்றும் மோசமா இல்லை, ஆனா ஏன் நான் உன்னோட டீச்சரை ட்ராக் சூட்ல மீட் பண்ண கூடாதா? இந்த அளவுக்கு ஒருத்தரால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா? வாவ், யார் இது? நீ தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் வேணா உனக்கு இன்ட்ரோ கொடுக்கவா? உன்னை என்ன பண்ற பாரு. சரி சரி, விடு விடு விடு. ஜின்ஹா பத்தி சொல்லணும்னா ஒழுக்கமான பொண்ணு, நல்லா படிக்கிறவளும் கூட. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவதான் ரோல் மாடல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்டாஃப்க்கும் அவளதான் பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். அவ எக்ஸாம் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. மெடிக்கல் ஸ்கூல்ல அவளுக்கு நிச்சயமா அட்மிஷன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நீங்க நிறைய பிரஷர் கொடுக்க வேண்டாம். எனக்கு புரியுது. இதத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கணும். என்ன விஷயம்? ஜின்ஹா தகுதியானவளா இருந்தா நீங்க அவளை ஒரு ஹண்டராக அனுமதி கொடுப்பீங்களா சங்? இல்ல. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஏன் கேக்குறீங்க? மிஸ்டர் சங், நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பத்தி கேட்கறேன்னு எனக்கு புரியுது. இங்க என்ன நடக்குது? இத பாரு, இது யாருன்னு தெரியுதா? நீங்க ஜின்ஹாவோட அண்ணனா? ஆமா, நான் அவளோட அண்ணன் தான். நம்ம டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஸ்கூலுக்கு போறது இல்ல, அதே மாதிரி ஹண்டிங்கையும் விட முடியாது. நீ ஒரு ரேங்க் ஹண்டரா இருந்துகிட்டு உன்னோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஸ்ட்ரைக் டீம் கூட சேர்ந்து பணம் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா அது எப்பவும் நடக்காது. நீங்க எனக்கு இங்க லெக்சர் கொடுக்க வந்திருந்தா நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அதோட நீங்களும் ஒரு ரேங்க்ன்றத மறந்துடாதீங்க. நான் உன்னை நிறுத்த சொல்றதுக்காக வரல. என் கூட வா. உங்களை வீட்டுக்கு வரவேற்கிறேன். ஹண்டர் ஹவாங் டாங் சோ. இந்த இடத்த நான் ஒரு பழைய காலத்து குப்பை கிடங்குன்னு தான் சொல்வேன். ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஹண்டர்ஸ் அசோசியேஷன் மேனேஜர் என்ன நேர்ல பார்க்க வந்தது. நீங்க இங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க? இந்த நாட்டோட இணைஞ்சு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, அது உனக்கே தெரியும். அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்க கைவிட்ட இந்த தாய் நாட்டுக்கு வந்திருக்கீங்களா? அவங்கள கண்டுபிடிக்கவா? பதில் தெரிஞ்சுக்கிட்ட ஏன் என்கிட்ட கேள்வி கேட்கிற? சர்வைலன்ஸ் டீம்ல இருக்கிற நீங்க வேணா தெரியாதுன்னு பாசாங்க காட்டலாம். ஒரு டஞ்சனுக்குள்ள வச்சு அவங்கள நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல அந்த ரேங்கர், அதுக்கப்புறம் டி ரேங்கர். இல்ல நீ என்ன தடுக்க முயற்சிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு முட்டாள் தானா? அடுத்து என்ன நடக்க போறதுன்னு பார்க்க நான் ஆவலாக இருக்கேன். நான் இங்க என்னுடைய வேலையை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.
அப்போ அதுங்களுக்கு ரெக்கைகள் இருந்திருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா உடல்கள் எல்லாம் கடல்ல விழுந்துருச்சு. அப்போ நீங்க இந்த மிருகங்கள் பறக்கும் திறன் கொண்டவைன்னு சொல்றீங்களா? அது இப்போதைக்கு குறுகிய தூரத்துக்கு மட்டும்தான். காலப்போக்கில் இந்த விஷயத்துல அதை பரிசீலிக்க நான் ஏற்பாடு பண்றேன். மேனேஜர் ஹான், மிஸ்டர் ஹியூ, உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க கால் பண்ணி கேப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மிஸ்டர் சங். உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. குட் ஈவினிங். ஓ, எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கு. இப்படி பண்றதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நாங்க உங்களுக்காக தானே நினைச்சோம் ஹண்டர் சங். நீங்க பயிற்சிக்கு வரீங்கன்னு சொன்னதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்களுக்காகவா? ஆமா, நீங்க சரியான நேரத்துல தான் யோசிச்சிருக்கீங்க. இந்த பகுதி ஹை ஃப்ரீக்வன்சி கேட் ஜோனா நியமிக்கப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு காலையில ஏ அப்புறம் சி ரேங்க் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் எங்க நின்று பேச போறீங்க? நம்ம ஒன்னும் இங்க ஃபீல்ட் ட்ரிப்புக்காக வரல. மன்னிச்சிருங்க, பேசி முடிக்க போறோம். ஆமா, யார் அது? அவர் பேரு கிம் சூல். அவர் ஒரு ஏ ரேங்கர். பார்த்தாலே தெரியல, அவர் ஒரு டேங்க். ஏ ரேங்கரா? இந்த சுற்றுலா உண்மையிலேயே யங் ஹண்டர்ஸ்க்கு ஒரு அருமையான ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அவரும் இதுல இருப்பாரு. இந்த ஸ்ட்ரைக் டீம்ல அவர் ஒரு லீடரா செயல்படுவாரு. நீங்களும் அவரோட சேர்ந்து போறத கேட்டதும் அவரோட மனநிலைமை கொஞ்சம் என்னால நம்ப முடியல. 2 இ ரேங்கர்ஸ பேபி சிட்டிங் பண்ண வச்சிருக்கீங்க. ஒருத்தர்னா பரவாயில்ல, 2 பேரா? இப்போ இன்றைய ஸ்ட்ரைக் டீம்ல ஒரு ஏ ரேங்கர், 5 பி ரேங்கர்ஸ், அப்புறம் 2 சி ரேங்கர்ஸ், மொத்தமா 8 பேர் இருக்க போறாங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து மொத்தம் 10 பேர் டீம் மெம்பர்ஸா இருப்பீங்க. ரெய்டெல்லாம் எவ்வளோ கொடூரமா இருக்கும்னு இவ பார்த்ததுக்கு அப்புறம் யோசிப்பான்னு நினைச்சேன். ஆனா இவங்க கண்டுக்கல. அவங்க சுலபமா ஜெயிச்சுட்டா நம்ம நினைச்சது நடக்காது. ஹண்டர் சாங், புது ஹண்டர்ஸ் ஏதாவது செய்யறாங்கன்றதை உறுதிப்படுத்த நீங்க உங்க பங்களிப்பை குறைச்சிக்கோங்க, சரியா? மைண்ட்ல வச்சுக்கிறேன் சார். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். அது 2 வாட்டி சொல்ல தேவையில்லை. அப்ப சரி, நம்ம போலாமா? நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். என்னால ஏதோ உணர முடியுது. இந்த வினோதமான உணர்வு. அமைதியாரு, எதுவும் பேசாத. ஆமா, என்ன நடக்குது? ஹண்டர் சாங், மேனேஜர் ஹான், பிரைமரி ஸ்ட்ரைக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க உடனே. என்னது ரெட் கேட்டா? ஒரு சி ரேங்க் கேட் எப்படி ரெட் கலர்ல மாறுச்சு? நான் உடனே அந்த இடத்துக்கு போறேன். அங்க என்ன நடந்துச்சு? கேட்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு. நம்ம எப்படி திரும்ப போறது? அது ஒரு ரெட் கேட். ஆமா, இந்த ரெட் கேட்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? வழக்கமான கேட்ஸ் மாதிரி இல்லாம நாம இதுக்குள்ள நுழைஞ்ச உடனே வெளியில இருந்து மொத்தமா தனிமைப்படுத்தப்பட்ட டஞ்சனுக்கு கூட்டிட்டு போகும். பாஸை இங்க தோக்கடிக்கிற வரைக்கும், இல்லைன்னா டஞ்சனை பிரேக் பண்ற வரைக்கும் உதவி கிடைக்காது, வெளியே போக முடியாது. அது மட்டும் கிடையாது, இங்க உள்ள இருக்கிற மேஜிக் பீஸ்ட் எல்லாமே நார்மலா இருக்கிறத விட ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ இது சி ரேங்க் டஞ்சன்னா? ஜாக்கிரதை, பதுங்கிருந்து தாக்குறாங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, கவலைப்படாத. ஐஸ் எல்ப்ஸா? அவங்க ரொம்ப மேல இருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருக்கு, சாதாரணமானவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க பலவீனமான 2 மெம்பர்ஸை தாக்குனாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அதுல நானும் இருந்திருப்பேன். மிஸ்டர், அதெல்லாம் என்ன? ஐஸ் எல்வ்ஸ் அதுங்களோட கொடுமையான தன்மை காரணமா ஹண்டர்ஸ் அந்த டீமன்ஸை விட கொடுமையானதுன்னு சொல்லுவாங்க. அதுங்களோட பேரு ஐஸ் லேயர்ஸ். எல்லாரும் கவனிங்க, உங்களுக்கே தெரியும்
நாம ரெட் கேட் சப்போர்ட்ல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கோம். பி ரேங்க் இல்ல அதை விட பெரிய எதிரிகளை எதிர்க்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் ரேங்கர் ஹண்டர் சொல்றதை கேட்டு நடந்துக்குங்க. சொன்னது புரிஞ்சதில்ல? உங்க எல்லாருக்கும் தனித்தனியா என்னால கட்டளை இட முடியாது. அதான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். 2வது குழுவை உருவாக்கி தனியா போக போறேன். என்னது? இது நம்ம தப்பிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. நாம வாக்குவாதத்துல ஈடுபட்டா சாவு, அப்படி இல்லனா பிரச்சனையில தான் போய் முடியும். அதுவே நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா உயிரோட போலாம். உங்க கூட நான் வரேன். ஆமா, நானும் வரேன். ஆனா நீ வரக்கூடாது. இங்க பார்க்க வந்திருக்கிற இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் நீயும் சீரன் கீழே இருக்கிறவங்க வரக்கூடாது. நாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் வெளியில 1 மணி நேரத்துக்கு சமம். பாஸ் அழிச்சாலும் இல்ல டஞ்சன் பிரேக்காக காத்திருந்தாலும் இங்கேயே பல மாசங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். செத்தவங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அத்தனை நாள் முடியாது. அவ்வளவு மனசோர்வு அடைய தேவையில்லை. அந்த பாஸ் அழிக்கிற வரைக்கும் உயிரோடு இருங்க. வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஒரு நிமிஷம், நானும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாமா? உனக்கு பொருத்தமாக தான் இருக்கும். அவங்கள பார்த்து பரிதாபப்படுறாளா? என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கா? மிஸ்டர் கிம் அந்த அம்பு வந்ததை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. உண்மையிலேயே நீ ஏ ரேங்கர் இல்லை தானே? ஏ ரேங்கர் இல்லை, அதை விட அதிகமாக இருக்கலாம். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஹலோ. ஓய், அதோ அந்த வெட்டவெளி வழியில நம்ம கிளம்பலாம். அப்படின்னா நாம காட்டு வழியா போவோம். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்படின்னா சரி, நீங்களும் பத்திரமா இருங்க. என்னாச்சு கேப்டன்? அங்க பாரு. என்ன அதெல்லாம்? பனி கரடி செஞ்சது. நம்ம ஈரன் குழுவை சாகர நிலைமையில விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு முறையான பயிற்சியும் இல்ல, எதுவும் இல்ல. ஒரு ரெய்டை கவனிக்க வந்து தேவையில்லாம சாக போறாங்க. ஒரு நிமிஷம் இரு. அவங்க கூட சி ரேங்க் இருக்காங்க, பார்க் ஏஜென்ட் இருக்காங்க. பி ரேங்க் யாரு? நான் ஏன் ஒரு இ ரேங்கரை அவங்க தலைவரா நினைச்சேன். எல்லாரும் தயாரா இருங்க. நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா இதுல கவனம் செலுத்துங்க. நில்லுங்க. என்னாச்சு? அந்த நகைக்குறிகளை பாருங்க, தெளிவா தெரியுது. இந்த காடு முழுக்க பனிக்கரடிகளோட பிரதேசம். அதுங்க நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி போய் ஆகணும். அதனாலதான் நாம இன்னும் முன்னோக்கி போறோம். ஒருவேளை இது கரடி பிரதேசமா இருந்தா நாம உள்ள இருக்கிற வரைக்கும் கரடிகளை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும். ஐசல்ஸ் மாதிரி எதிரிகளை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. பனிக்கரடிகள் இங்க வளர முடியும்னா அதுங்களை வேட்டையாடுற வலிமையான மிருகங்கள் இங்க இல்ல. நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நாம எதிர்பார்த்த மாதிரியே இந்த காட்டுல ரொம்ப குளிரா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. இப்ப மந்திரமா பண்ணீங்க. ஆனா ஹை ரேங்க் ஹண்டர்ஸ் 2 இல்ல 3 பொருட்களை ஸ்டோர் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்கல்ல. வெது வெதுப்பா இருக்கு. உண்மையிலேயே நீங்க யாரும் சொல்லுங்க மிஸ்டர். நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதனால உன்னை பத்திரமா பாத்துக்கிறது என் பொறுப்பு. நீ பேசாம இருந்தாலே போதும். அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்க என்கிட்ட எதை பத்தியும் எந்த கேள்வியும் கேட்காம இருக்கிறது நல்லது. டைட்டில மாத்து. அது இப்போ சீல் செய்யப்பட்டிருக்க. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ஏ அப்புறம் பி வரிசையில இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க திரும்பி வருவாங்க. அது எல்லாமே ஹண்டர் கிம் கையில தான் இருக்கு. அதாவது நம்ம ஸ்ட்ரைக் டீமோட
வேற யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. அவர் பேரு சங் ஜின் வூ. சமீபத்துல தான் அவர் என் கண்ணில் பட்டாரு. அவ என்ன ரேங்க்? இ ரேங்க் சார். ஆனா 2வது விழிப்புணர்வு வந்திருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க இதை உறுதி பண்ணீங்களா? ஆனா நான் நேரடியா எதுவும் பண்ணல. இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒயிட் டைகர் சங்கத்தோட தலைவர்ல ஒருத்தரா எனக்கு தெரியுது. அங்க ஒரு ஏ ரேங்க் கேட் இருக்கா இல்லையா? ஹவாங் டாங் சோ. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பேக் யூன்வோ. நான் உன்னை இப்படி சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ இங்க என்ன பண்ற? அமெரிக்காவில் தானே இருக்கணும். எங்க அதிகார வரம்புல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அதிகார வரம்பா? அப்படின்னா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப எதுக்காக ஒயிட் டைகர் கில்டு கேட்டுக்குள்ள சம்பந்தமே இல்லாத ஈரான் குப்பை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன? நான் சங் ஜின் வூவை பத்தி பேசிட்டு இருக்கேன். இவரும் அவனை ஃபாலோ பண்றாரா? ஆனா அவன் இந்த ரெட் கேட்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். குறைஞ்சபட்சம் நான் அவனை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவன் மறுபக்கம் சாகதான் போறான். சங் ஜின் ஹூ, நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. ரெட் கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்கள ஹவாங் டாங் சூவால எதுவும் பண்ண முடியாதா? கேள்வி என்னன்னா, நீ அங்க இருந்து வெளியேற அளவுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டசாலியா? இந்த ரெட் கேட்ல நமக்கு கிடைக்கிற அனுபவம் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே நீங்க யாரு? கரடி இறைச்சி நான் எதிர்பார்த்ததை விட சுவையா இருக்கு. இது வரைக்கும் நம்ம யாரும் பெருசா தாக்கப்படவே இல்லைல்ல. ஹண்டர்சன் பெரும்பாலான கரடிகளை ஏற்கனவே கொன்னுட்டாரா? இன்னும் சிலது குகைக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னால யோசிக்காம இருக்க முடியல. அவ்வளோ சண்டை போட்டதுக்கு அப்புறமும் சாப்பாட்டுக்கு அப்புறமா அவருக்கு உடற்பயிற்சி வேணுமா? உண்மையாவே அவர் விசித்திரமா இருக்காரு. அதுவும் உண்மைதான். எண்கள் வரிசையில் இது சமமான போட்டி. வெளியே வா. இது உங்களுக்கு கொடுக்கிற முதல் வேலை. போங்க. அதிக ஃபயர் பவர் இருக்கிற துப்பாக்கிகள், அழிவே இல்லாத காலாற்படை ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களால 1 டன் மண்ணா செலவாகுது. இந்த கூட்டத்தோட தலைவன் நீயா தான் இருக்கணும். நிழல் வீரர்கள் உடனடியாக அழிக்கப்பட்டுட்டாங்க. அவங்கள திரும்ப கூப்பிட கிட்ட மனம் இல்லை. ஹிக்ரிஸ்,
விக்ரஸில் முன்னாடி முழு நேரமும் வாழை வச்சு சண்டை போட்டிருந்தா அவன் கண்டிப்பாக என்னை கொன்று இருப்பான். இப்போ நான் இருக்கிற லெவலில் தான் அவனுக்கு சமமாக இருக்கேன். ஒருவேளை நான் இன்னமும் பலவீனமாக தான் இருக்கேனோ என்னவோ. நல்லா ஃபைட் பண்ண. உதவி. இது சாத்தியமே இல்லை. நான் ஒயிட் டைகர் கில்டில் சேர போறேன். இது எனக்கு நடக்கவே கூடாது. கேப்டன்! முடிச்சிட்டாங்க. சரி, அப்போ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதே மாதிரி இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்தால் நம்ம இந்த சோலோ லெவலிங்க்கு கண்டினியூ பண்ணுவோம். இருக்காது நம்புகிறேன். நம்மளோட சேனலோட ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அனிமி எக்ஸ்ப்ளனேஷன் மீன்ஸ் போடுவோம். அதனால் கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். அதுமாரி அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.